அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை, வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. பரீட்சைகளை நடத்த வேண்டாம், 3ஆம் தவணை பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. மண்டைதீவு புதைகுழி வழக்கு, போலீசாருக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. திருகோணமலை சட்டவிரோத விகாரை விவகாரம், நீதிமன்றம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அரசின் செயற்பாடுகள் என்னை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது, எதிர்க்கட்சி எம்பி முஜிபுர் ரஹ்மான் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு. கிளிநொச்சியில் காயங்களுடன் பற்றைக்குள் இருந்து மீட்கப்பட்ட நபர் வெளியான பதற வைக்கும் சம்பவம். கூட்டாக சேர்ந்து மாணவியை சீரழித்த மாணவன் உட்பட 4 பேர் கைது, விசாரணையில் வெளியான உண்மைகள். கிழக்கிலிருந்து வீசும் அலைவடிவ காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி ஏற்படும் சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இப்பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகலாம். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்கள், அதேபோல் திருகோணமலை, கம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் உண்டாகும் அபாயங்களை குறைப்பதற்காக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். 2025ஆம் கல்வியாண்டின் 3ஆம் பாடசாலை தவணைக்கான தவணை பரீட்சைகளை நடத்துவதை தவிர்க்குமாறு வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முழுமையான தகவலில் மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தரம் முதல் 10ஆம் தரம் வரையான மாணவர்களுக்கான 3ஆம் தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மாகாண கல்வி அதிகாரிகளும் குறிப்பாக அனைத்து பாடசாலை அதிபர்களும் இந்த அறிவுறுத்தலை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த சூழ்நிலைகள் மற்றும் அதனால் கல்வி செயற்பாடுகளில் ஏற்பட்ட தடங்கல்கள் காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சை நடத்தப்படாது என்பதால் மாணவர்களின் வருடாந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் அவர்களே அடுத்த தரங்களுக்கு உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் காபோதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள 11ஆம் தர மாணவர்களுக்கான 3ஆம் தவணை பரீட்சையை 3ஆம் தவணை பரீட்சையை மட்டும் பாடசாலை மட்டத்தில் நடத்த முடியும் எனவும் கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னதாக மண்டைதீவு புதைகுழி வழக்கு தொடர்பாக சாட்சிகள் மற்றும் சான்றுகளை திரட்டி 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதற்கமைய குறித்த வழக்கு நேற்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் நீதிபதி சுபாஸ்கரன் நளினி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மண்டைதீவு புதைகுழி சம்பவம் தொடர்பில் அப்பிரதேச மக்கள், கடற்படை மற்றும் படையினரிடமிருந்து பெறப்பட்ட சாட்சிகள், மேலும் சுட்டிக்காட்டப்பட்ட கிணறு தொடர்பான கிடைக்கப்பெற்ற சான்றுகள் உள்ளிட்ட விவரங்களை உள்ளடக்கிய அறிக்கையை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் எழுத்து மூலமாக சமர்ப்பித்தனர். மேலும் கையால் எழுதப்பட்ட அறிக்கையும் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி நீதிமன்றில் சமர்ப்பித்து விளக்கமளித்த நிலையில் குறித்த அறிக்கையை தட்டச்சு செய்யப்பட்ட பிரதியாக மாற்றி மீண்டும் சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக மண்டைதீவு புதைகுழியுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சடலங்கள் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கிணறுகளை அகழ்ந்து சம்பவம் தொடர்பில் நியாயமான விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணரவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியும் பரிகாரமும் வழங்கவும் கோரி ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த முறைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட கிணறுகளை சட்ட ரீதியாக அகழ்ந்து விசாரணை மேற்கொள்ளுமாறு கோரி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்படி குறித்த வழக்கு கடந்த 9ஆம் மாதம் 17ஆம் தேதி அன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அச்சமயம் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க தேவையான வசதிகள்
ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டதுடன் மண்டைதீவு மனித புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன் இடம்பெற்ற சம்பவம் என்பதால் அறிக்கையை தயாரிக்க கால அவகாசம் கோரி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விண்ணப்பித்திருந்த நிலையில் வழக்கு டிசம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அந்த வகையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட குறித்த வழக்கில் அறிக்கையை தட்டச்சு செய்யப்பட்ட பிரதியாக இன்றைய தினம் சமர்ப்பிக்குமாறு நீதிபதி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு சொந்தமானது என கூறப்படும் சட்டவிரோத கட்டுமானத்தை இடித்து அகற்றுமாறு கடலோர பாதுகாப்பு திணைக்களம் வழங்கிய கட்டளையை வலுவிழக்க செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மேன்முறையீட்டு நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டவிரோதமானது என தெரிவிக்கப்பட்ட குறித்த பகுதியை அகற்றுமாறு விடுக்கப்பட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் விகாரையின் விகாராதிபதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீதியரசர்களான தம்மிக்க கணேபொல மற்றும் ஆதித்ய பட்டபேந்திக ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு வந்தபோது இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. விகாராதிபதி சார்பில் முன்னணியான ஜனாதிபதி சட்டத்தரணி சுசந்த பாலபட்டபேந்திகே இந்த வழக்கை நீதிமன்றத்திற்கு வெளியே சமரசமாக தீர்த்து கொள்ள வாய்ப்புள்ளதாக மன்றுக்கு தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் விகாரையின் குறிப்பிட்ட ஒரு பகுதியை அகற்றுமாறு விடுக்கப்பட்ட கட்டளையை திரும்ப பெற பிரதிவாதிகள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். அதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட சட்ட எல்லைகளுக்கு உட்பட்டு மட்டுமே செயல்பட மனுதாரர் தரப்பு ஒத்துக்கொண்டுள்ளது என்றார். கடலோர பாதுகாப்பு திணைக்களகத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியார் நாயகம் மனோகர ஜெயசிங்க இந்த இணக்கப்பாட்டை நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தினார். இரு தரப்பினரின் சமரச இணக்கப்பாட்டு கருத்துக்களையும் ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் இந்த சமரச நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக வழக்கின் விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அன்றைய தினம் எட்டப்பட்ட இறுதி தீர்வு குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு இரு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் தன்னை குறிவைத்து அச்சுறுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பொலிஸ்மா அதிபரிடம் உத்தியோகபூர்வ முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். முஜிபுர் ரஹ்மான் எம்பி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு நேற்று போலீஸ் தலைமையகத்துக்கு சென்று இந்த முறைப்பாட்டை பதிவு செய்தனர். அதன் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் மிரிகன மற்றும் நுகேகொட போலீசார் எனது இருப்பிடம் மற்றும் பல விடயங்கள் தொடர்பில் விசாரித்துள்ளனர். இது குறித்து நான் நுகேகொட பிரதேச பிரதி போலீஸ்மா அதிபரிடம் வினவிய போது தனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது என்று அவர் பதிலளித்தார். அதேபோல் பொருளையில் உள்ள எனது காணி மற்றும் வீடு முகவரிக்கு சென்று பல விவரங்களை கேட்டுள்ளனர். ஆரம்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவே விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன என்று நினைத்தேன். அதனால் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனினும் கடந்த வெள்ளிக்கிழமை எனது தங்கை வசிக்கும் கல்கிசை வீட்டிற்கு குற்றவியல் விசாரணை அதிகாரிகள் இருவர் வந்துள்ளனர். அது எனது சொந்த வீடாகும். நான் அங்கிருந்து வந்து 15 வருடங்களாகின்றன. இப்போது கொல்லண்ணாவையில் வசிப்பதாக எனது தங்கை அவர்களிடம் தெரிவித்துள்ளார். அந்த அதிகாரிகள் நான் சிம் கார்டு ஒன்றை தொலைத்துள்ளதாகவும் அது தொடர்பில் விசாரிக்கவே வந்ததாகவும் கூறியுள்ளனர். ஆனால் நான் அவ்வாறு எந்த ஒரு முறைப்பாட்டையும் செய்யவில்லை. இந்த சம்பவங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது அரசாங்கம் திட்டமிட்டு என்னை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவே தோன்றுகிறது. அதனாலேயே நான் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளேன் என்று அவர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் நபர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டு பற்றைக்குள் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நேற்றைய தினம் குறித்த நபர் காயங்களுடன் பற்றை ஒன்றினுள் கிடந்த நிலையில் அவ்வழியாக சென்ற பொதுமக்களால் கண்டறியப்பட்டுள்ளார். மக்கள் அவரை அணுகிய போது அவர் குற்றுயிரும் குலையுயிருமாக ஆபத்தான நிலையில் இருந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அவரை உடனடியாக மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மீட்கப்பட்ட நபரின் உடலில் பலத்த அடிகாயங்கள் காணப்பட்டதுடன் வயிற்று பகுதியில் கத்தி குத்து காயங்களும் இருந்தன. தாக்குதலுக்கு இலக்கான நபர் பனைமரங்கள் நிறைந்த பகுதியினுள் பற்றைக்குள் வீசப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். காயமடைந்த நபர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். ஆரம்ப கட்ட விசாரணையில் இது தனிப்பட்ட பகையின் காரணமாக இடம்பெற்றதா அல்லது வேறு ஏதும் காரணங்கள் உள்ளதா என்ற கோணங்களில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருகோணமலை கந்தளாய் ஈச்சம்பற்று கடற்கரை பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாடசாலை மாணவன் ஒருவன் உட்பட 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈச்சம்பற்று போலீசார் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி அப்பகுதியில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களின் பிரதான நபர் குறித்த மாணவியுடன் டிக்டாக் சமூக வலைதளத்தினூடாக அறிமுகமாகியுள்ளார். அதன் பின்னர் நேரில் சந்திக்க வேண்டும் என கூறி லங்காபட்டு விகாரைக்கு பின்னால் உள்ள கடற்கரை பகுதிக்கு மாணவியை வரவழைத்துள்ளார். மாணவியும் அந்த மாணவனும் பேசிக் கொண்டிருந்த வேளையில் அங்கு வந்த மாணவனின் நண்பர்கள் மூவரும் இணைந்து மாணவியை அருகில் உள்ள காட்டு பகுதிக்கு பலவந்தமாக இழுத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி ஈச்சம்பற்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். ஈச்சம்பற்று போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.